எல்லாருக்கும் வணக்கம். இந்த கேள்வி என்னைக்காவது உங்களுக்குள்ள கேட்டுக்கிட்டது உண்டா? ஏன் கோபம் வரக்கூடாது அப்படின்னு. சினம் என்பது நம்மளை என்ன பண்ணும்? சினம் நம்மளை சின்ன பின்னப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. இதைத்தான் அவை பாட்டி ஆத்திச்சூடியில் 2வது ஆறுவது சினம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உனக்கு வரக்கூடிய கோபத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்லியிருக்காங்க. கோபப்படாதன்னு அவங்க சொன்னதே கிடையாது. காரணம், அர்த்தமுள்ள இடத்துல கோபம் வரும்போது அந்த அர்த்தமான கோபம் நல்ல ஒரு சக்தியாக உருமாறி நன்மையை செய்யும். அப்போ கோபப்படலாம். ஆனால் கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது கூடாது. வரக்கூடிய கோபத்தை மட்டுப்படுத்தணும், ஆற வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் அந்த 2வது ஆத்திச்சூடி வரியுடைய ஆத்திச்சூடி பாடலுடைய பொருள். கோபத்தை அடக்கு, ஆறுவது சினம். ஏன் கோபம் வரும்போது நம்மளால் ஒரு ஒழுங்கான தீர்மானம் எடுக்க முடியாது. கோபம் வரும்போது நம்ம வார்த்தைகளை கட்டுப்படுத்த முடியாது. கண்ணா பின்னான்னு பேசிடுவோம். கோபம் உறவுகளை முறிக்கும். கோபம் தெளிவான ஒரு சிந்தனையை கொடுக்காது. கோபம் விபரீதமான முடிவுகளை எடுக்கும். அதைத்தான் சினத்தை கட்டுப்படுத்துன்னு சொல்கிறது தான் இந்த ஆறுவது சினம். ஏற்கனவே சொன்னது போல் கோபம் நம்ம கண்ணை மறைச்சிரும். இதெல்லாம் பெரியவங்க நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி சொல்லியிருக்கிறாங்க. ஸோ கோபம் வரும்போது, அர்த்தமுள்ள இடத்துல கோபம் வரும்போது அது மிகப்பெரிய சக்தியாக உருமாறும். அர்த்தமில்லாத இடத்துல கோபப்பட்டுக்கிட்டே இருக்கிறது நிறைய இழப்பை கொடுக்கும். உறவாக இருந்தாலும் சரி, உயர்வாக இருந்தாலும் சரி. மனுஷன் அங்கே சின்னதாக போயிடுவான். மனுஷன் உயர்ந்து நிற்கணும்னா அமைதியாக இருக்கணும். அமைதியாக இருந்து சாதிக்க தெரியணும். ஆறுவது சினம். இந்த சினத்தை அடக்க வேண்டிய அவசியம் என்ன தெரியுமா? சினம் வரும்போது அது எதிரியை மட்டும் காயப்படுத்துறதில்ல, அதோடு சேர்த்து அது நம்மளையுமே காயப்படுத்தும். எப்படி தெரியுமா? சினம் வந்தால் நம்மளோட இதய துடிப்பு அதிகமாகும். நமக்கு ஒரு வேளை ப்ரெஷர் இருந்தால் ப்ரெஷரும் அதிகமாகும். நம்மளோட உடல் நலத்தை பாதிக்கும். அதனால் சினத்தை அடக்க வேண்டியது ரொம்பவே அவசியம். ஆறுவது சினம். அறவழியில் நடப்போம். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.